டாடா மோட்டார்ல எல்லாரும் ஆவலோட எதிர்பார்த்துட்டு இருந்த டாடா மோட்டார் டிவிஆர் டீலிஸ்டிங் வந்து ரெக்கார்ட் டேட் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. ரெக்கார்ட் டேட் பாத்தீங்க அப்படின்னா செப்டம்பர் 1 இருக்க போகுது. அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா இப்போ வந்து மெர்ஜர் ஆர்பிட்ராஜ் பெனிஃபிட் எது இருக்குதா, அதாவது டாடா மோட்டார் டிவிஆர் நம்ம பை பண்ணோம் அப்படின்னா இந்த கன்வர்சேஷன்ல எது பெனிஃபிட் கிடைக்குமா, லாஸ்ட் டேட்டுக்கு முன்னாடி டாடா மோட்டார் டிவிஆர் ஷேர்ஸ் வச்சிருக்கிறவங்க என்ன பண்ணணும் அப்படிங்கறத பத்தி தான் இந்த வீடியோல அனலைஸ் பண்ண போறோம். ஆல்ரெடி நம்ம டீடைலாவே டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். டாடா மோட்டார் டிவிஆரும் டீலிஸ்ட் பண்ண போறாங்க அப்படின்னு பார்த்திருந்தோம். அதுக்கு உண்டான ரெக்கார்ட் டேட் பாத்தீங்க அப்படின்னா செப்டம்பர் 1 கொடுத்திருந்தாங்க. டாடா டெக்னாலஜி ஐபிஓ வர்றப்பயே நம்ம வந்து டீடைலாவே டிஸ்கஸ் பண்ணோம். டாடா மோட்டாரோட சப்சிடரி கம்பெனியா இருக்கு, இதனால வந்து டாடா மோட்டார் பெனிஃபிட் ஆகும்னு நம்ம சொன்னோம். அதே மாதிரி இந்த ஐபிஓக்கு அப்புறம் பாத்தீங்க அப்படின்னா டாடா மோட்டாருக்கு நல்ல பெனிஃபிட் ஆச்சு. இந்த ஸ்டாக் வந்து நல்ல growth கொடுத்துச்சு. இப்போ வந்து இந்த 10 ஷேர் டிவிஆர்ல இருந்துச்சு அப்படின்னா அதுக்கு ஈக்குவலண்டா வந்து டாடா மோட்டார்ல 7 ஷேர் கொடுக்க போறாங்க. ரெக்கார்ட் டேட் வந்து செப்டம்பர் 1 இருக்கு. அதுக்கு முன்னாடி நீங்க வேணும் அப்படின்னா டாடா மோட்டார் ஷேர் வந்து பை பண்ணி வச்சுக்கணும். இந்த மெர்ஜர் ப்ராசஸ் கம்ப்ளீட் ஆனதுக்கு அப்புறம் நெக்ஸ்ட் 12 to 15 மந்த்துக்குள்ள டாடா மோட்டார்ல இருந்து ஒரு டிமெர்ஜர் ப்ராசஸ் நடக்க போகுது. அதுவும் வந்து ஒரு 12 to 15 மந்த்துக்குள்ள நடக்கும் அப்படின்ற மாதிரி அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க. அதுல இருந்து பாத்தீங்க அப்படின்னா டாடா மோட்டார் கமர்ஷியல் வெஹிக்கிள் தனியா பிரிக்க போறாங்க, டாடா மோட்டார் பேசஞ்சர் வெஹிக்கிள்ஸ் தனியா பிரிக்க போறாங்க, டாடா மோட்டார் பினான்ஸ் கம்பெனி தனியா பிரிய போகுது. ஸோ இது எல்லாமே வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த டீலிஸ்டிங் நடந்ததுக்கு அப்புறம், இந்த மெர்ஜர் ப்ராசஸ் ஓவர் ஆனதுக்கு அப்புறம் இந்த டிமெர்ஜர் வந்து நம்பர் ஆஃப் கம்பெனிஸா வந்து பிரிய போகுது. ஸோ அதனால லாங் டேர்ம் பாயிண்ட் ஆஃப் வியூல டாடா மோட்டார்ஸ் வந்து நம்பர் ஆஃப் கம்பெனியாஸ் மாற போகுது. இப்போ வந்து பாத்தீங்க அப்படின்னா நல்ல ஒரு அட்ராக்டிவான பிரைஸ்ல தான் வந்து டாடா மோட்டார் ஷேர்ஸ் வந்து ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. அதர் ஆட்டோமொபைல் கம்பெனியை கம்பேர் பண்றப்ப டாடா மோட்டார் வந்து இப்போ வந்து ஒரு அட்ராக்டிவான பிரைஸ்ல தான் ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. நம்ம ரீசெண்டா வந்து டிஸ்கஸ் பண்ணிருந்தோம். டாடா மோட்டார்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா மார்க்கெட் கேபிட்டல் வைஸ் டாடா குரூப்ல வந்து டிசிஎஸ்க்கு அப்புறம் வந்து இப்போ டாடா மோட்டார் வந்து ரீச் ஆயிருக்காங்க. முதல் வந்து பாத்தீங்க அப்படின்னா டைட்டன் கம்பெனி இருக்கும். டைட்டன் கம்பெனி ஒரு ஃபாலோ பார்த்ததுனால இப்போ டாடா மோட்டார்ஸ் வந்து டிசிஎஸ்க்கு அப்புறம் இருக்கிற ஒரு பெரிய கம்பெனியா வந்து டாடா குரூப்ஸ்ல இருக்கு. ஸோ அதனால வந்து டாடா மோட்டார் கம்பெனி வந்து ஒரு எக்ஸலண்டா இப்போ ரீசெண்ட் டைம்ல வந்து லாஸ்ட் 1 இயர்ல பர்ஃபார்ம் பண்ணிருக்கு. லாஸ்ட் இயரும் நல்ல ரிட்டர்ன்ஸ் கொடுத்தாங்க, இந்த இயரும் எக்ஸலண்டா பர்ஃபார்ம் பண்ணிட்டு தான் இருக்கு. டாடா மோட்டாரை பொறுத்த வரைக்கும் நம்ம லாங் டேர்ம் பாயிண்ட் ஆஃப் வியூல இந்த ஸ்டாக்கை வந்து நம்ம ஹோல்ட் பண்ணோம் அப்படின்றது நம்ம டீடைலாவே டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். அதுக்கு உண்டான வேலிட் ரீசன் எல்லாமே வந்து நம்ம சேனல்லே வந்து போர்ட்ஃபோலியோ அப்படிங்கிற பிளேலிஸ்ட்ல வந்து டீடைலா டிஸ்கஸ் பண்ணிருக்கிறோம். டாடா மோட்டார் கம்பெனியை நம்ம செலக்ட் பண்றதுக்கு முக்கியமான ஒரு ரீசன் இருக்கு. அந்த வகையில ஃபர்ஸ்ட் ரீசன் பாத்தீங்க அப்படின்னா டாடா மோட்டார்ஸ் வந்து ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரியில ஒரு முக்கியமான கம்பெனியா இருக்காங்க. நிப்டி 50 பொறுத்த வரைக்கும் வெயிட்டேஜ் வைஸ் பாத்தீங்க அப்படின்னா பினான்ஸ் சர்வீஸ், ஐடி, ஆயில் சர்வீஸ், எஃப்எம்சிஜிக்கு அதுக்கப்புறம் வந்து ஜாஸ்தி வெயிட்டேஜ் இருக்கிற ஒரு செக்டர் அப்படின்னா ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரியா இருக்கு. ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரியா பொறுத்த வரைக்கும் டாடா மோட்டார் வந்து ஒரு முக்கியமான கம்பெனியா இருக்கு. ஆட்டோமொபைல் செக்டர்ல மகேந்திரா அண்ட் மகேந்திரா, மாருதி, அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா ஜாஸ்தி வெயிட்டேஜ் இருக்கிறது டாடா மோட்டார்ஸ் இருக்கு. நியர்லி 15% பக்கமா ஒரு ஹியூஜான வெயிட்டேஜ் வந்து ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரியில டாடா மோட்டார்ஸ் வந்து ஹோல்ட் பண்ணிருக்காங்க. அதனால லாங் டேர்ம் பாயிண்ட் ஆஃப் வியூல டெஃபினட்டா வந்து இது வந்து நல்லா பர்ஃபார்ம் பண்றதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. நெக்ஸ்ட் ரீசன் பாத்தீங்க அப்படின்னா மியூச்சுவல் ஃபண்டை பொறுத்த வரைக்கும் டாடா மோட்டார்ஸ் வந்து ஹோல்டிங்ஸ் வந்து ரொம்ப ஜாஸ்தியா இருக்கு. 250 ஃபண்டுக்கு மேல பாத்தீங்க அப்படின்னா டாடா மோட்டார்ஸ் வந்து மியூச்சுவல் கம்பெனிஸ் எல்லாமே ஹோல்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இந்த ரீசன்லாம் பாத்தீங்க அப்படின்னா டாடா மோட்டாரை வந்து நெக்ஸ்ட் லெவல்ல எடுத்துட்டு போறதுக்கு உண்டான எல்லா பாசிட்டிவான சைனா தான் இது தெரியுது. இப்ப ரீசெண்டா வந்த ரிசல்ட்ஸை பொறுத்து பாத்தீங்க அப்படின்னா இது எல்லாமே பாசிட்டிவா வருது. வேர்ல்டு மார்க்கெட்ல பாத்தீங்க அப்படின்னா டாட்டாவோட ப்ராடக்ட்ஸ் எல்லாமே, அதாவது ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரி, கார்ஸ் எல்லாமே நல்லா பர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்கு. டாலர் ரெவன்யூ பிசினஸும் இவங்களுக்கு இருக்கு. ஈவியை பொறுத்த வரைக்கும் இந்தியன் மார்க்கெட்ல டாப்ல, அதாவது 60 to 70% வந்து இவங்க ஹோல்ட் பண்ணிட்டு இருக்காங்க. அது இல்லாம கண்டினியூஸா நிறைய கார்பரேட் ஆக்ஷன்ஸ் எல்லாமே எடுத்துட்டு இருக்காங்க. ரீசெண்டா தான் பாத்தீங்க அப்படின்னா டாடா டெக்னாலஜி ஐபிஓ எல்லாமே கம்ப்ளீட் ஆச்சு. இப்போ டீலிஸ்டிங் எல்லாமே கம்ப்ளீட் ஆக போகுது. கூடிய சீக்கிரம் வந்து இதுல இருந்து டிமெர்ஜர் ப்ராசஸ் எல்லாமே நடக்க போகுது. இந்த மாதிரி ஒரு சிங்கிள் கம்பெனி வந்து நம்பர் ஆஃப் கம்பெனிஸா மாறப்போகுது. அது வந்து நமக்கு ஒரு பாசிட்டிவான நியூஸ் தான். டாடா மோட்டாரை பொறுத்த வரைக்கும் இதுக்கு சப்போர்ட்டிங்கா டாடா குரூப்ஸ்லயே நிறைய கம்பெனிஸ் இருக்கு. டாடா பவர் இருக்கு, டாடா பினான்ஸ் இருக்கு, டாடா கெமிக்கல்ஸ் இருக்கு, டாடா எல்எக்ஸி இருக்கு, இன்சூரன்ஸ் கம்பெனி இருக்கு, ஆன்லைன் சப்போர்ட்டுக்கு டிசிஎஸ் இருக்கு. இதனால வந்து பாத்தீங்க அப்படின்னா அவங்களோட சப்சிடரி கம்பெனியே வந்து எல்லா வகையிலையும் டாடா மோட்டாரை சப்போர்ட் பண்ணுது. அது இல்லாம டாடா மோட்டாரை பொறுத்த வரைக்கும் ஸ்ட்ராங்கான ப்ரொமோட்டர் ஹோல்டிங் இருக்கு, 47% பக்கமா இருக்கு. இது எல்லா ரீசன்னால டாடா மோட்டார் வந்து எக்ஸலண்டா ஃபியூச்சர்ல பர்ஃபார்ம் பண்றதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு.
டாடா மோட்டாரை பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து டீட்டெயிலாகவே டிஸ்கஸ் பண்ணிட்டோம். மெர்ஜரில் பார்ட்டிசிபேட் பண்ணணும் அப்படின்னா டிவிஎஸ்எஸ் நம்ம வாங்கணும் அப்படின்னா அதில் வந்து ஒரு லைட்டான மெர்ஜர் ஆர்பிட்ராஜ் பெனிஃபிட் இருக்குது. ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நல்ல பெனிஃபிட் கிடைச்சிச்சு. இப்போ வந்து டேட் அனௌன்ஸ் பண்ண பார்த்தீங்க அப்படின்னா அந்த மெர்ஜர் ஆர்பிட்ராஜ் பெனிஃபிட் வந்து கண்டினியூஸாக கம்மியாயிருச்சு. கூடிய சீக்கிரம் இன்னொரு 1 year 1.5 yearsல பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து 2 கம்பெனியாக நமக்கு கையில் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. டாடா மோட்டார் கமர்ஷியல் வெஹிக்கிள் ஷேர்ஸும் கிடைக்கும், டாடா மோட்டார் பேசஞ்சர் வெஹிக்கிள் ஷேர்ஸும் கிடைக்கும். டாடா மோட்டார் ஃபினான்ஸ் கம்பெனி மேபி டாடா கேபிட்டலோட மெர்ஜ் ஆச்சு அப்படின்னா அந்த ஷேர்ஸும் கிடைக்கிறதுக்கு நமக்கு வாய்ப்பு இருக்குது. டாடா மோட்டாரை பொறுத்த வரைக்கும் டிவிஆரோட டீலிஸ்டிங்கை வந்து 7:10, அதாவது டாடா மோட்டாரில் வந்து டிவிஆரில் 10 ஷேர்ஸ் இருந்துச்சு அப்படின்னா அதுக்கு ஈக்குவலண்ட்டாக வந்து 7 ஷேர் கொடுக்க போகிறாங்க. இப்போ அதில் மெர்ஜர் ஆர்பிட்ராஜ் பெனிஃபிட் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா பெரிய அளவுக்கு கிடையாது. டாடா மோட்டார்ஸை பொறுத்த வரைக்கும் இப்போ வந்து 1900 ரூபாய்ன்ற ரேட்டில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. டாடா மோட்டார் டிவிஆரை பொறுத்த வரைக்கும் 750 ரூபாய்ன்ற ரேட்டில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. இப்போ 750 ரூபாயில் 10 ஷேர் வந்து 7500 ரூபா வருது. அதே வந்து 1900 ரூபாயில் 7 ஷேர் வந்து 7630 ரூபா வருது. இப்போ நீங்க 7500 ரூபாய்க்கு நம்ம பை பண்ணோம் அப்படின்னா ஒரு 130 ரூபாய்க்கு பக்கமா தான் பெனிஃபிட் கிடைக்குது. இப்போ இந்த மெர்ஜர் ஆர்பிட்ராஜ் பெனிஃபிட் எல்லாமே ஓரளவுக்கு வந்து குறைஞ்சிருச்சு. ஸோ அதனால வந்து நீங்க இந்த மெர்ஜர் ஆர்பிட்ராஜ் பெனிஃபிட் கிடைக்கும் அப்படின்றதுக்கோசரம் உன்னை வந்து டாடா மோட்டார்ஸ் டிவிஎஸ்எஸ் பை பண்ண தேவையில்லை. லாங் டேர்ம் பாயிண்ட் ஆஃப் வியூல இது வந்து நல்ல ஒரு எக்ஸலண்டான ரிட்டர்னை கொடுக்கும் அப்படின்ற ஐடியா இருந்துச்சு அப்படின்னா மட்டும் டாடா மோட்டார் ஷேர்ஸை வந்து கன்சிடர் பண்ணுங்க டிவிஎஸ் ஷேர்ஸை. இப்போ சப்போஸ் உங்கள்கிட்ட டாடா மோட்டார் டிவிஎஸ் ஷேர்ஸ் இருக்கு, ஒரு 5 ஷேர் இருக்கு, 7 ஷேர் இருக்கு அப்படின்னா இதை வந்து 10 வர்ற மாதிரி நீங்க ரவுண்ட் ஆஃப் பண்ணுங்க. இப்போ 10 ஷேர், 20 ஷேர், 50 ஷேர், 100 ஷேர் இந்த மாதிரி ரவுண்ட் ஆஃப் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு டாடா மோட்டார் ஷேர்ஸ் கிடைக்கிறப்ப அது வந்து டிஃபால்ட்டா வந்து அதுக்கு உண்டான ரேஷியோல வந்து அலாட் ஆயிரும். அப்படி இல்லை ஃபிராக்ஷனல் வேல்யூல வந்துச்சு அப்படின்னா ஷேர்ஸ் அலாட் பண்ணிட்டு ரிமைனிங் இருக்கிற அந்த ஃபிராக்ஷனல் வேல்யூக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அமௌண்ட் வந்து அக்கௌண்ட்ல கிரெடிட் பண்ணுவாங்க. ஸோ இப்போ நம்ம இமீடியட்டா செய்ய வேண்டியது நம்ம டாடா மோட்டார் டிவிஎஸ் ஷேர்ஸை வந்து 10 வர்ற மாதிரி ரவுண்ட் ஆஃப் பண்றது பெட்டரான ஆப்ஷனா இருக்கும். ஸோ கன்வர்சேஷன்ல எந்த ஒரு ப்ராப்ளமும் இருக்காது. நம்ம சேனலை பொறுத்த வரைக்கும் லாங் டேர்முக்கு சூட்டபுளான ஸ்டாக்ஸை வந்து டிஸ்கஸ் பண்றோம். அதுல வந்து டாடா மோட்டார் வந்து ஒரு முக்கியமான ஷேர். இதை வந்து ஃபர்ஸ்ட்ல இருந்து நம்ம ட்ராக் பண்ணிக்கிட்டே தான் வந்துட்டு இருக்கிறோம். ஸோ லாங் டேர்ம் பாயிண்ட் ஆஃப் வியூ இது ஒரு நல்ல வெல்த் கிரியேட் பண்ற ஸ்டாக். நீங்களும் ஓனா ரிசர்ச் பண்ணிட்டு அதுக்கப்புறம் வந்து டாடா மோட்டார் ஷேர்ஸ்ல வந்து இன்வெஸ்ட் பண்ணுங்க. நம்ம சேனலை பொறுத்த வரைக்கும் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஒரு 50% பாக்குறாங்க, சப்ஸ்கிரைப் பண்ணாம ஒரு 50% பார்த்துட்டு இருக்காங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாத ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க.